திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் மகளிருக்கான விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், ஒலிம்பிக் தங்கப்பதக்க தேடல், நான் முதல்வன், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி, கள ஆய்வில் முதலமைச்சர், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த வரிசையில் இந்த திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மகத்தான திட்டம். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம். அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க, எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. முதற்கட்டமா அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்ல 2058 முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இரண்டாம் கட்டமா எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிற ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு. 30 நாட்கள்ல இந்த நடவடிக்கைகள் மூலமா நான் பெருமையோடு சொல்றேன், 3,50,000 பயனாளிகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட இருக்கு. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. பல ஆண்டுகளா நிலுவையில் இருந்த கோரிக்கைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலமா முடிவுற்றத பத்திரிகைகள், செய்தி ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணமான அமைச்சர்களையும் அனைத்து அரசு அதிகாரிகளையும் நான் நன்றி உணர்வோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணியான வழங்க இருக்கும். அடுத்த 2 ஆண்டுகள்ல மேலும் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள்ள 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு 1598 பணியிடங்களுக்கு தேர்வாணையர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுது. பணி நியமனம் பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்கள் உங்களை நாடி வரும் பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரையறைக்கு உட்பட்டு அவர்களின் குறைகளை களைய முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மானியத்துடன் கூடிய வங்கி கடன் கேட்டு மனு கொடுத்திருந்தேன். மனு கொடுத்த உடனே என்னுடைய மனுவை இணையதளத்துல பதிவு பண்ணிட்டாங்க. நான் மனு கொடுத்த ஒரு மாசத்திலேயே எனக்கு 2.5 லட்சம் மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் என்னோட வங்கியில நான் பெற்று என்னுடைய தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மக்களுடன் முதல்வர் திட்டத்துல இப்ப நான் தொழில் முனைவோரா உருவாகியிருக்கேன். எனக்கு 3 பசங்க, படிக்க வைக்கவே ஒரு கனவா இருந்தது சம்பாதிக்கிறது. வீடு வாங்க எங்களுக்கு வசதி இல்லை. எங்க வீட்டு அருகாமையிலேயே கேம்ப் மாதிரி போட்டாங்க. அங்க வீட்டுக்காக எழுதி தர சொன்னாங்க. நாங்க எழுதி தந்தோம். ஒரு 15 நாள்லயே எங்களுக்கு தீர்வு கண்டு எங்களுக்கு முருங்கமங்கலத்துல வீடு அலாட் ஆயிருக்கு. நாங்க ஐயா மூலியமா இப்போ அதோடைய ஆர்டர் வாங்கிக்கிட்டோம். நான் கண் பார்வை கிடையாது. திருவெற்றியூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு துணி கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மக்களுடன் முதல்வர்ன்ற முகாம் எங்க வீட்டுக்கு அருகில் நடந்திருக்கு. அதுல நான் ஸ்மார்ட் போனுக்காக மனு கொடுத்திருந்தேன். அந்த மனுவை 10 நாட்களுக்குள்ள முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று எனக்கு போன் கிடைச்சிருக்கு. இந்த போன் மூலமா கூகுள் அசிஸ்டன்ட்ல நான் வெளியே இருந்து என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியம் கிடைச்சிருக்கு.